எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜாவால அடுத்த ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் java.io, அதாவது java.input output. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஜாவா டெவலப்பர்ஸால எழுதப்பட்ட ஒரு ப்ரீடிஃபைன்ட் அல்லது பில்ட்இன் ஜாவா பேக்கேஜ். இது எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃபைல்ஸ் ரிலேட்டடா டேட்டாவை ரீட் பண்றது, ரைட் பண்றது, ஸோ நம்மள்கிட்ட யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குறது, நம்ம கொடுக்குற இன்புட் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்கறது, ஸ்ட்ரீம் ஆப்ரேஷன்ஸ், சீரியலைசேஷன், டீசீரியலைசேஷன் சொல்லி ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ். நம்ம அதாவது நம்ம டைப் பண்ற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல அது ஸ்டோர் ஆகணும் இல்லையா? அப்போ அது என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அது ரிலேட்டடான கிளாஸஸ், இன்டர்ஃபேஸஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம java.input outputனு நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ ஷார்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். import java.io.filewriter. ஸோ import java.ioன்னு மட்டும் போட்டுட்டோம் அப்படின்னா, .starன்னு போட்டோம் அப்படின்னா java.ioல இருக்கிற எல்லா கிளாஸஸ்மே நமக்கு அவைலபிளா இருக்கும். ஓகே, பட் இங்க நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஃபைல் ரைட்டரை மட்டும் எடுத்திருக்கோம். அப்ப நமக்கு அதுல இருக்கிற மெத்தட்ஸ் மட்டும் நமக்கு அவைலபிள் ஆகும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுங்கிற ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கோம், மெயின் மெத்தட் கொடுத்துருக்கோம். ஸோ மெயின் மெத்தட்னு இருந்துட்டாலே அந்த கிளாஸ் என்ன கிளாஸ் தான்? மெயின் கிளாஸ் தான். பேர் எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாலும் மெயின் மெத்தடை நம்ம எதுல எழுதுறோமோ பை டிஃபால்ட்டா அதை நம்ம எப்படி சொல்லுவோம் ஜென்ரலா அப்படின்னா, இட் இஸ் எ மெயின் கிளாஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, தென் அதுக்கப்புறம் நம்ம ஃபைல் ரைட்டர் அப்படிங்கிற அந்த கிளாஸை யூஸ் பண்ணி FWங்கிற ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்றோம் யூசிங் நியூ ஆப்ரேட்டர் வித் கன்ஸ்ட்ரக்டர், தட் இஸ் ஃபைல் ரைட்டருங்கிற கன்ஸ்ட்ரக்டரையும் யூஸ் பண்றோம். உள்ள நம்ம இப்பதான் என்ன பண்றோம் அப்படின்னா, எக்ஸாக்டான ஆப்ரேஷன் இங்கே தான் நம்ம பண்றோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன எக்ஸாக்டான ஆப்ரேஷன் பண்றோம் அப்படின்னா, ஃபைல் ரைட்டர்ல test.text txt கொடுக்குறோமா, test.txt அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டை யூஸ் பண்ணி ஒரு வேர்டை யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் நம்ம கிரியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம அதை சேவ் பண்ணுவோம் இல்லையா, ஒரு பேர்ல இல்லையா? இல்ல கூகுள் டாக்ஸ்ல கிரியேட் பண்றோம் ஆன்லைன்ல, நம்ம அதை ஒரு பேர்ல சேவ் பண்றோம்ல. ஸோ அதை தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, வேற எதுவுமே கிடையாது. நத்திங் காம்ப்ளெக்ஸ் ஹியர். ஒரு ஃபைல் நேமை தான் இங்க கொடுத்துருக்கோம், வேற எதுவுமே பண்ணல. tstங்கிற ஒரு ஃபைல்ல .txt நத்திங் பட் டெக்ஸ்ட் ஃபைல் அது. ஓகேவா? அது ஜென்ரலா எங்க போய் ஸ்டோர் ஆகும்னா நோட் பேட்ல போய் ஸ்டோர் ஆயிடும். நோட் பேட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுல போய் ஸ்டோர் ஆயிடும். அது என்ன பேர்லாம் டெஸ்ட். இதுக்கு பதிலாக நீங்க .txtன்னு வச்சீங்கன்னா அந்த ஃபைல் நேம் 1 அப்படின்னு இருக்கும். இல்ல வேற ஏதாவது வைக்கிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லெனோவோ அப்படின்னு வைக்கிறீங்க, இல்ல ஹெச்பி அப்படின்னு வைக்கிறீங்க, டெல் அப்படின்னு வைக்கிறீங்க, .txt கொடுத்தீங்கன்னா அந்த நேம்ல அது அந்த ஃபைல் கிரியேட் ஆயிடும். அவ்வளவுதான், அது ஒரு டெக்ஸ்ட் ஃபைலா கிரியேட் ஆகும். ஓகே, தென் அதுக்கப்புறம் அதுக்குள்ள நம்ம கண்டென்ட் எழுதுறோம். இங்கதான் கண்டென்ட் எழுதுறோம். இங்க FWங்கிற அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி டாட் யூஸ் பண்ணி ரைட்னு எழுதிட்டோம் அப்படின்னா, we are going to write a text file from Java itself. நம்ம டைரக்டா நம்ம கூகுள் டாக்ஸ் ஓபன் பண்ண வேண்டியதில்லை, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டை ஓபன் பண்ண வேண்டியதில்லை. ஜாவாலே உட்காந்து டைப் பண்ணோன்னு வச்சுப்போமே, அது டைரக்டா அங்க போய் எங்க ஸ்டோர் ஆயிடும். அந்த எங்க நீங்க அந்த ஃபைல் நேம் நீங்க ஸ்டோர் பண்றோமோ, நீங்க ஓபன் பண்ணி எல்லாம் நீங்க டைப் பண்ண வேண்டியது கிடையாது. இங்க நீங்க டைப் பண்ணீங்கன்னா நீங்க அங்க போய் ஆட்டோமேட்டிக்கா அது ஸ்டோர் ஆயிடும். ஸோ தட் இஸ் வாட் தி இன்டர் கனெக்டிவிட்டி. ஓகே, ஸோ தென் வி ஹாவ் டு க்ளோஸ். ஒரு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறோன்னா நம்ம க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். க்ளோஸ் பண்ணாமல் மறந்துட்டாலும் நீங்கள் லேப்டாப்பையோ உங்களுடைய டெஸ்க்டாப்பையோ ஷட் டவுன் பண்ணும்போது என்ன நடக்கும்? அங்கே எல்லாமே க்ளோஸ் ஆகி தான் கடைசியில் ஷட் டவுன் ஆகும். ஓகேவா? அப்போ நம்ம இங்கே அட்வான்ஸாக நம்ம என்ன பண்ணணும்னா, ப்ரொசீஜராக வி ஹாவ் டு க்ளோஸ் த ஃபைல் ரைட்டர். ஸோ இவ்வளோதான், ஷார்ட்டாக நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கு அவுட்புட் எதுவுமே வராது. ஏன் அவுட்புட் வராதுன்னா, டிஸ்பிளே எதுவுமே உங்களுக்கு காட்டாது. நீங்கள் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதில் என்ன நடந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும்.
ஓகேவா? ஸோ தேர் வில் பி நோ அவுட்புட் ஆன் த கன்சோல். கன்சோல்னா நம்ம ஜாவால நம்ம டைப் பண்ற, ஃபார் எக்ஸாம்பிள் விஷுவல் ஸ்டுடியோல நீங்க ஜாவா கோடிங் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு அதுல அவுட்புட் வராது. அதுதான் கன்சோல்னு சொல்றோம். அதுல வராது. இன்ஸ்டெட் எ ஃபைல் நேம்டு test.txt will be created in the program's working directory. ஒர்க்கிங் டைரக்டரினா என்ன? நீங்க எதை கரண்ட்ல சேவ் பண்ணணும்னு வச்சிருக்கோமோ அதுல போய் சேவ் ஆயிடும். ஓகேவா? அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்க்டாப்ல நீங்க எல்லா டைரக்டரி ரீசெண்டாக சேவ் ஆகணும்னு வச்சிருந்தோம் அப்படின்னா, அதுல போய் டெஸ்க்டாப்ல என்ன ஆயிடும் அப்படின்னா, அது போய் ஸ்டோர் ஆயிடும். அந்த ஃபைல் நேம் வந்து test.txt இருக்கும். ஓப்பன் பண்ணீங்கன்னா இங்க 10 லைன் கொடுத்தீங்கன்னா 10 லைனுமே அதுல போய் அது வந்து சேவ் ஆயிடும். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஜாவா ஐஓவோட ஃபைல் ரைட்டரோட எக்ஸாம்பிள். நான் ஒரே ஒரு ஷார்ட் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? தென் அதுல நம்ம வந்து இப்போ ஃபைல் ரைட்டர் பார்த்தோம். அது இல்லாம மோஸ்ட் இம்பார்ட்டண்டா என்னென்னலாம் இருக்கு, இதெல்லாம் நமக்கு மஸ்ட் ரீடு. ஓகேவா? ஃபைல், ஃபைல் ரீடர், ஃபைல் ரைட்டர், ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம், ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம், பஃபர்ட் ரீடர், பஃபர்ட் ரைட்டர், ஆப்ஜெக்ட் இன்புட் ஸ்ட்ரீம், ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம், இன்னும் நிறைய இருக்கு. அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஒன் பை ஒன்னா வாட் இஸ் வாட்னு மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபைலுங்கிறது என்னன்னா, அதில் எதுவுமே நீங்கள் வந்து உள்ள டேட்டாலாம் நம்ம எழுத முடியாது. வி கேனாட் ரைட் எனி டேட்டா, ஜஸ்ட் வி கேன் கிரியேட் ஒன் டேட்டா. அதாவது ஃபைல், வி கேன் கிரியேட் ஃபைல், நத்திங் எல்ஸ். அதில் தான் சொல்கிறாங்க ரெப்ரசன்ட் எ ஃபைல் ஆர் டைரக்டரி இன் த ஃபைல் சிஸ்டம் யூஸ் டு கிரியேட், டெலீட், ரீநேம் அண்ட் செக் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஃபைல்ஸ். அந்த ஃபைலோட டேட்டாவை தெரிஞ்சுக்கலாம். விச் மீன்ஸ் அந்த ஃபைல் எத்தனை எம்பி, எத்தனை கேபி, எப்போ கிரியேட் பண்ணது, எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு, அல்லது அதோட ஃபைல் நேமை வந்து ஸோ யூ கேன் ரீநேம் பண்ணிக்கலாம். அந்த ஃபைலை கிரியேட் பண்ணுறது இல்லாமல் டெலீட்டும் பண்ணிக்கலாம். அது ரீட் ரைட் ஆப்ஷன் அதில் கிடையாது. ஓகேவா? ஸோ அதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, ஃபைல் எஃப்க்கு பதிலாக நீங்கள் எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம், எந்த லெட்டர் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஈக்குவல் டு நியூ, அது கண்டிப்பாக இருக்கணும். ஃபைலுங்கிற அந்த கிளாஸ் நேம் இருக்கணும். test.txtக்கு பதிலாக நம்ம வேற ஏதாவது நீங்கள் ஃபைல் நேம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ஃபைல் நேமை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணீங்கன்னா அதோட வந்து கிரியேஷன் அங்கே நடந்துடும். ஓகே, ஸோ தென் ஃபைல் ரீடர் அப்படின்னா அந்த ஃபைலில் இருக்கிறத கேரக்டர் பை கேரக்டராக வந்து நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்க்கறது தான் வந்து ஃபைல் ரீடர். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் யூஸபிள் ஒன்லி ஃபார் ரீடிங் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ். டெக்ஸ்ட் ஃபைலை மட்டும்தான் ரீட் பண்ண முடியும், நாட் ஃபார் இமேஜ் ஃபைல்ஸ், ஆடியோ, வீடியோ, அந்த ஃபைல்ஸை இதை வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா பார்க்க முடியாது. ஓகேவா? அதுக்கு இதை யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு வேற கிளாஸ் இருக்கு, அதை நம்ம வந்து லேட்டராக பார்க்கலாம். ஸோ கேரக்டர் பை கேரக்டராக இது வந்து என்ன பண்ணோம்னா ரீட் பண்ணும். ரீட் மட்டும் தான் பண்ணும், ரைட் பண்ணாது. ரைட்? ஓகே, ஃபைல் ரீடர் எஃப்ஆர்னு கொடுத்துருக்கோம். அந்த எஃப்ஆருக்கு பதிலாக நீங்கள் வேற ஏதாவது கூட கொடுத்துக்கலாம். த நியூ ஃபைல் ரீடர் test.txt கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட்டுங்கிற அந்த டெக்ஸ்ட் ஃபைலை வந்து இதில் கேரக்டர் பை கேரக்டராக இதை வந்து ரீட் பண்ணும். ஓகே, தென் ஃபைல் ரைட்டருங்கிறது அப்படியே ஆப்போசிட், கேரக்டர் பை கேரக்டராக ரைட் பண்ணும். ஓகே, அதை வந்து ரீட் பண்ணணும்னா என்ன அர்த்தம், நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். அது இது ரைட் பண்ணணும்னா நீங்கள் ஏதாவது எழுதணும்னு நினச்சிங்கன்னா ஏதாவது நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அது நம்ம ப்ரீவியஸாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அதில் நம்ம யூஸ் பண்ணது தான். ஓகே, ஸ்ட்ரிங்ஸையும் வந்து நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகே, தென் ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் அப்படின்னா இங்கே தான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பைட் டேட்டா. இது அங்கே வந்து டெக்ஸ்ட் டேட்டா, இங்கே வந்து பைட் டேட்டா. ஸோ இதில் எல்லாமே பைனரியாக இருக்கும். பைனரிங்கிறதுனால இது டேட்டா வந்து எந்த டேட்டாவாக இருந்தாலும் கிட்டத்தட்ட வந்து இட் வில் அக்செப்ட். இமேஜ், ஆடியோ, வீடியோ எல்லாத்தையுமே இட் வில் அக்செப்ட். ஸோ டேட்டா இன் த ஃபார்ம் ஆஃப் பைட்ஸ். ஓகேவா? ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம். ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன, ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் எஃப்ஐஎஸ்ங்கிற நேமுக்கு பதிலாக நீங்கள் வேற ஏதாவது வச்சுக்கலாம். நியூன்னு கொடுத்தாச்சு. ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் image.jpg, ஒரு இமேஜ் கொடுக்குறீங்க. ஓகேவா? அந்த இமேஜை இது என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக ரீட் பண்ணும். விச் மீன்ஸ் நீங்கள் கொடுக்குற, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ChatGPTலலாம் கொடுக்குறோம், இல்லை ஜெமினைலலாம் கொடுக்குறோன்னு வச்சுப்போம். ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணுறோம், அந்த இமேஜில் இருக்கிறத எனக்கு வந்து ஒரு ஸ்டோரியாக சொல்லுன்னு சொல்கிறோம். ஸோ அதை எப்படி அது பண்ணுது, இந்த மாதிரி ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீமை பேசிக்காக எடுத்துக்கிட்டு இப்போ அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் அது இருந்து வச்சு தான் அது பண்ணுது. ஓகேவா? ஸோ இது மேலே தான் அது வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இமேஜஸ் இது என்ன பண்ணணும்னா பைனரியாக கன்வெர்ட் பண்ணிட்டு அதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகே, ஸோ ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் இட் வில் ரைட் பைட் டேட்டா. அப்படின்னா என்னது,
இப்போ நம்ம வந்து ப்ராம்ப்ட் கொடுக்குறோம். எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு இதெல்லாம் எனக்கு இருக்கணும், இந்த மாதிரி பிக்சல் இருக்கணும், இந்த மாதிரி எனக்கு இதில் டேட்டாவில் நீ கொடுக்க போகிற இமேஜஸில் இந்தந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கணும் நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அதை வந்து அது என்ன பண்ணிக்குது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை பைனரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் அதை என்ன பண்ணிக்குதுன்னா நமக்கு வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் இமேஜஸ் அது நமக்கு கொடுக்குது. ஸோ இட் வில் ரைட் டேட்டா இன் த ஃபார்ம் ஆஃப் பைட்ஸ். ஓகே, தட் இஸ் ஆல்சோ த ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம். ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்குறோம், நியூ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம், தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து இமேஜ் நேம் கொடுக்குறோம். தென் பஃபர்ட் ரீடர். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது என்ன பஃபர்? பஃபர்னா நமக்கு முதல்ல என்னன்னு தெரியணும். ஓகேவா, பஃபர்னா என்ன அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரி, ஷார்ட் டேர்ம் மெமரி ஏரியான்னு சொல்லலாம். மெமரி ஒரு ரேம் மாதிரின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, ரேமுங்கிறது நம்மளோட மொபைலில் அல்லது நம்மளுடைய லேப்டாப்பில் டெஸ்க்டாப்பில் பார்த்தோம்னா அதோட மெமரி சைஸ் வந்து கம்மியாக இருக்கும். கம்பேர் டு ஆர்ஓஎம், ரீட் ஒன்லி மெமரியை கம்பேர் பண்ணும்போது அது வந்து கம்மியாக இருக்கும். எதனால் அப்படின்னா எப்போவுமே அந்த ரேண்டம் ஆக்சஸ் மெமரி ரேம் எப்படி தான் இருக்கும், பஃபர் பண்ணி தான் நமக்கு காட்டும். ஓகே, ஸோ அதை ரொம்ப நான் டீட்டெயிலாக இங்கே சொல்ல. பஃபருங்கிறது ஒரு டெம்பரவரி ஏரியா தட் இஸ் யூஸ் டு ஹோல்ட் டேட்டா வைல் ரீடிங் ஆர் ரைட்டிங். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா என்ன அப்படின்னா, பெரிய பாத்திரத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு சாப்பாடையோ ஒரு சின்ன பிளேட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுத்து நம்ம சர்வ் பண்ணுறோம். சின்ன பிளேட்லேயோ அல்லது சின்ன கரண்டிலையோ எடுத்து சர்வ் பண்ணுறோம் இல்லையா, அந்த சின்ன அந்த கரண்டியை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம இங்கே பஃபர்னு சொல்கிறோம். டெம்பரவரி ஏரியா, அது கொஞ்ச நேரம் தான் இருக்கும் அது. ஓகேவா, அந்த டக்குன்னு அடுத்தடுத்த பிளேட்லேயோ அடுத்தடுத்த இடத்துலையோ நம்ம அதை வந்து சர்வ் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் நம்ம பஃபர்னு சொல்கிறோம். ஸோ இது பஃபர்ட் ரீடருங்கிறது என்ன அப்படின்னா, இந்த டேட்டா அல்லது டெக்ஸ்ட்டை எப்படி தான் யூஸ் பண்ணி பண்ணும் அப்படின்னா, ரீட் பண்ணும் அப்படின்னா பஃபரை யூஸ் பண்ணி பண்ணோம். ஸோ ஒரு பஃபரை யூஸ் பண்ணி பண்ணும்போது ஒரு பெரிய டெக்ஸ்டையோ டேட்டாவையோ அது என்ன பண்ணிடும் அப்படின்னா பிரிச்சிடும், ஸ்பிளிட் அப் பண்ணி டக் 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 டக்னு ப்ராசஸ் பண்ணி அதை ஸ்பீட் பண்ணுறதுக்கு தான் அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் ரீட் லைனுங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா, ரீட் லைனுங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. இது மாதிரி நிறைய மெத்தட் இருக்கு. ஸோ ஃபைல் ரீடரோட தான் இது மெயினாக வந்து யூஸ் ஆகும். ஓகேவா, நான் பஃபர் ரீடர் டேரெக்டாக பஃபர் ரீடர் மட்டும் வராது, ஃபைல் ரீடரும் வந்து சேர்த்து தான் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா ஃபைல்குள்ளே போய் நம்ம அந்த பஃபர் ரீடரை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஃபைல் ரீடருங்கிறது ஒரு பெரிய பாத்திரம்னு எடுத்துங்க, பஃபர் ரீடருங்கிறது ஒரு சின்ன கரண்டின்றத மாதிரி நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ பஃபர்ட் ரீடர் பிஆர் அங்கே ஆப்ஜெக்ட் நேமு, அது நம்ம என்ன வேணால் மாற்றிக்கலாம் அதில். தென் நியூ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம அங்கே டேட்டா வந்து நம்ம test.txt கொடுக்குறோம். பஃபர்ட் ரைட்டர் அப்படியே ஆப்போசிட், அங்கே ரீட் பண்ணுறோம், இங்கே ரைட் பண்ணுறோம், மற்றபடி நத்திங் எல்ஸ். ஓகே, தென் ஆப்ஜெக்ட் இன்புட் ஸ்ட்ரீம் யூஸ் டு ரீட் ஆப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் எ ஸ்ட்ரீம்னு சொல்கிறோம். ஆப்ஜெக்ட் இன்புட் ஸ்ட்ரீம்னா என்ன அப்படின்னா, இன்புட்னா வி ஆர் கோயிங் டு ரீட் ஆர் வி ஆர் கோயிங் டு டிஸ்பிளே ஆப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் எ ஸ்ட்ரீம். ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜஸ்ட் மோர் கலெக்ஷன் ஆஃப் டேட்டான்னு எடுத்துங்க. ஓகே, கலெக்ஷன் ஆஃப் டேட்டா பர்ஃபார்ம்ஸ் டீசீரியலைசேஷன். சீரியலைசேஷன் அப்படின்னா அது ஒரு ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு ஃபைல் இருக்கு, ஓகேவா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதை நம்ம என்ன பண்றோம், அடுத்தது நம்ம வந்து பைட்ஸா மாத்துறோம். தென் அதை வந்து டீசீரியலைஸ் பண்ணி நம்ம மறுபடியும் வேற ஒரு ஃபார்முக்கு, அதாவது ஃபார்ம் மாத்துறது தான் ஃபர்ஸ்ட் சீரியலைசேஷன்ல இருக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம பைனரியோ ஆப்ஜெக்டோ கன்வெர்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து சீரியலைசபிள் ஒரு ஃபார்ம் கொண்டு வருவோம். ஸோ இதுதானே தவிர்த்து யூ ஜஸ்ட் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் இன்புட் ஸ்ட்ரீம் OASங்கிற அந்த ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணுறோம். இட் கேன் பி சேஞ்ச்ட். தென் நியூ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். தென் ஃபைனலாக நம்ம வந்து we will read the objects using the stream, that is from the stream. அப்படியே இது in a reverse process we are going to write objects to a stream, ஒரு stream collection of, இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டேட்டாவில் வந்து அல்லது வந்து ஒரு collection of ஏரியாவில் வந்து we are going to write objects. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஆப்ஜெக்ட்ஸுங்கிறது வேற, டேட்டா டைரக்ட் டேட்டாங்கிறது வேற. ஓகேவா, இதுலையும் சீரியலைசேஷன் பண்ணணும். சீரியலைசபிள் என்கிற கிளாஸை இதில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஸ்ட்ரீமுங்கிற
இந்த கிளாஸை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்கு தான் இன்னொரு எக்ஸாம்பிள், ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம் ஓஓஎஸ். யூ கேன் சேஞ்ச் த நேம் பிகாஸ் இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட். ஸோ நியூ ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம், we are going to give a what? We are going to write a object into the particular stream called student.date. ஸோ அந்த D18ங்கிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுறோம்னா we are going to write the objects. So maybe it is a bit confusing, but by practice it is very easy only. ஓகேவா? அதனால நான் அடுத்தடுத்த வீடியோஸில் இதை எப்படி இன்னும் கொஞ்சம் ப்ரோக்ராம் வைஸ், இதில் நான் ஷார்ட்டாக தானே கொடுத்துருக்கேன், ஃபுல் ப்ரோக்ராமாக கொடுக்கல. ஏன்னா நிறைய இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா சிம்பிள் கோடிங் ஸ்னிப்பெட் மட்டும் கொடுத்துருக்கேன். லேட்டர் கிளாஸஸில் நம்ம என்ன பண்ணுவோம், இன் ஃபியூச்சர் கிளாஸஸில் செஷன்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் ப்ரோக்ராம்ஸாக, ஓகேவா, யூஸ்வலாக ப்ரோக்ராம்ஸ் கொடுப்பேன் இல்லையா, அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸாக நான் என்ன பண்ணுறேன் எடுத்து உங்களுக்கு இந்த ஃபைல்ஸ் கான்செப்ட் எல்லாமே நம்ம இன்னும் கொஞ்சம் ஈவன் டீப்பராக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ java.ioங்கிறது மறந்துடக்கூடாது. இட் இஸ் அ பேக்கேஜ், ஒரு ஜாவோட பேக்கேஜ். ஓகேவா, அவன் கொடுக்குறான், பில்டினா கொடுக்குறான், நம்ம உட்காந்து எழுத போகிறது கிடையாது. இதெல்லாம் நம்ம உட்காந்து எழுதுனா என்ன ஆகுன்றது நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். ஏன்னா வந்து நிறைய திங்ஸ் இருக்குது இதில். ஓகேவா, ஒரு ஃபைலுங்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. நம்ம டைப் படிக்கிறது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதை பைனரியாக மாறும், ஆர்ச்சிவ் ஃபைலாக மாறும், ஃபைனலாக நம்ம ஒரு ஃபைலில் போட்டு வைப்போம். அந்த ஃபைலில் என்னென்னலாம் நடக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ஃபைலை எடுக்கிறது, அந்த நம்ம இன்னும் அட்வான்ஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படும். ஓகேவா, ஸோ இதுலேருந்து நம்ம அடுத்தது டிபி டேட்டாபேஸ்க்கு போகணும், நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் அ பில்ட்-இன் பேக்கேஜ். ஓகேவா, இதை நம்ம வந்து ஃபைல்ஸில் இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸில் நமக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஐ ஹோப் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.